அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமி அப்படின்ற ஒரு சூப்பர்பான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்க வங்கி, அந்த வங்கியை கொள்ளையடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 பேர் கொண்ட குழு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேங்கை எதுக்காக அவங்க சூஸ் பண்ணாங்க அண்ட் கொள்ளையடிக்க போறவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான எதிர்பாராத ட்விஸ்ட் எல்லாம் இந்த படத்துல காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல கர்நாடகாவை தான் காமிக்கிறாங்க. பெரிய எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்காரங்க எல்லாம் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல போலீஸ்காரங்க இந்த கைது பண்ணி இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த தப்பு பண்ணக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி மிரட்டுறது வழக்கம். ஸோ அதே போல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் இப்பதான் புதுசா டியூட்டிக்கு ஜாயின் பண்ணியிருக்காருன்னு இருக்கும். இதனால ஒட்டு மொட்டை இந்த அக்யூஸ்ட் ராபரி பண்றவங்க எல்லாரையும் வர வச்சு ஒருத்தரையா கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்க. அப்பதான் படத்தோட ஹீரோவன் அவரோட கேங்கான ஒரு 5 பேரும் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஸோ அந்த 5 பேரையும் போலீஸ்காரர் மிரட்டணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. அப்பதான் இவங்களோட ரெக்கார்டு எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. மாடியில காய போடுற கிளிப்பு, இரும்பு அதெல்லாத்தையும் திருடிட்டு போறது, அங்க இருக்க துணிகள் எல்லாத்தையும் திருடிட்டு போறது அப்படின்ற சில்லற திருட்டு வேலைகளை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்களை கேவலமா பார்த்துட்டு ஒழுங்கா இருக்கணும்னு அப்படின்ற மாதிரி நினைப்பேக்க ஹீரோ இதை கேட்டதும் கடுப்பாக்குறாரு. நாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நாங்க நினைச்சா உங்களை வேலையை விட்டே தூக்க முடியும், உங்களை சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கேன். இந்த மனுஷன் டென்ஷன் ஆயிடுறாப்ல. நீங்க பண்ற திருட்டுக்கெல்லாம் நம்மள தொட கூட முடியாது, அதுக்கெல்லாம் பெரிய வேலை பார்க்கணும் தம்பி, பெரிய இடத்துல இருந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய வேலை பார்க்கணும்னு யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்கள வெளியே அனுப்பி விடும்போது இவங்க எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறாங்க. நம்ம இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனாலும் திருடன் அப்படின்ற மாதிரி பேரை சம்பாதிச்சிட்டோம் இல்லையா, கடைசியா ஒண்ணு பண்ணுவோம் பெரிய சம்பவமா இருக்கணும், அதோட நம்ம லைஃப் மொத்தமும் செட்டில்ட் ஆகணும்டான்னு யோசிக்க ஆளுக்கு ஒரு பாயிண்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மனுஷங்க எவங்கிட்டயும் பணமே இல்ல, ஏடிஎம் கார்டு யூபிஐன்னு பணத்தை அதுல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, ஒன்னும் பண்ண முடியாது, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சுத்தி பேங்க்ல கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு. ஆனா இங்க கை வச்சோம், அதாவது சிட்டில இருக்க பேங்க கை வச்சோம் அப்படின்னா பக்காவா மாட்டிப்பாங்க. இதனால ஆள் நடமாட்டமே இல்லாத, அதாவது கிரௌடு அதிகமா இல்லாத ஒரு பேங்க் நோட் பண்ணணும். அண்ட் எலெக்ஷன் அப்படின்றதுனால எல்லா போலீஸ்காரங்களும் அந்த வேலையில பிஸியா இருப்பாங்க. இப்போ அதாவது ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா போலீஸ் கம்மியா தான் இருக்கும், வரக்கூட கொஞ்சம் டிலே ஆகலாம், அதை பயன்படுத்தி நம்ம பக்காவா பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமி அப்படின்ற ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கிராமத்துல, அதாவது அந்த கிராமத்துல கொஞ்சமா தான் மக்கள் இருப்பாங்க, அந்த கிராமத்துல தான் பேங்க் அமைஞ்சிருக்கு, கூட்டம் அவ்வளவா இருக்காது, எலெக்ஷன் டைம் வேற. ஸோ இதை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குறாங்க. அதாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்னா தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு முகமூடி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, விலங்கு சம்பந்தப்பட்ட முகமூடிகள், பேங்குக்குள்ள போறாங்க. கையில ஒரு கண்ணை வச்சிருக்காங்க. அங்க இருக்க எல்லாரும் மிரட்டி எல்லாரும் பேசாம இருக்கணும், ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், இந்த கன் எடுத்து போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி முதல்ல அங்க வேலை செய்யற எல்லாரையும் பிடிக்கிறார். அண்ட் மேனேஜர் யாரா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, எங்க மேனேஜரை மட்டும் தான் நாங்க கூப்பிட்டு போக போறோம், உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், சோ கம்முன்னு இருந்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு நாங்களே கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி மேனேஜரை கூப்பிட்டு போய் லாக்கர் ரூம் எங்கடா இருக்குன்னு கேட்க அந்த மனுஷனும் பயந்துகிட்டே கையை காமிக்கிறார். சோ லாக்கர் ரூமுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா போறாங்க, பணத்தை அடிக்கிறோம் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி போக்கிட்டே இருந்தவங்களுக்கு பக்குன்னு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, லாக்கர் ரூம்ல எக்கச்சக்கமான டாக்குமெண்ட் இருக்கு, ஆனா லாக்கருக்குள்ள பணமே இல்ல அப்படின்ற விஷயம் தான், ஒரே ஒரு கட்டு மட்டும் தான் இருக்கு. இதை பார்த்ததும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா கிராமத்துல இருக்க பேங்க் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு இவ்வளவு கம்மியாடா அப்படின்ற மாதிரி மேனேஜரை கேட்கும் போது, இல்ல சார் இப்பதான் ஒரு 5-6 லட்சத்திற்கிட்ட ஏடிஎம் கிட்ட கொடுத்து அமிச்சேன், அதனாலதான் இதுல பணம் இல்லைன்னு சொல்ல செம்ம கடுப்பாக்குறாரு. கூட இருக்கவங்களும் இதை வச்சுக்கிட்டு பெட்ரோல் கூட போட முடியாதடா, இத்தனை பேரை கூட்டு வந்து நாசமா போயிடுச்சாடா அப்படின்னு மாதிரி வேகமா ஹீரோ முதல்ல அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஷட்டர் இருக்கு இல்லையா, அதை திறக்கணும் அப்படின்னு மாதிரி போக, அப்பதான் செக்யூரிட்டி பயந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஷட்டர் ஒரு மாதிரியான கோளாறு பிடிச்சது, இந்த மெயின் ஷட்டரை ஒரு முறை சாத்திட்டாங்க அப்படின்னா அது லாக் ஆயிடும், வெளியில இருந்து யாருன்னா திறந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இது பேங்க்கும் எம்டியா இருக்கு, இதுவும் இவ்வளவு கோளாறா இருக்கு, அம்மா நீ கன்னு வச்சிருக்கல, அந்த கண்ணை வச்சு சுடலாம்ல அப்படின்னு மாதிரி கண்ணை வாங்கி சுடலான்னு ட்ரை பண்ண, அதுல இருந்து ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. இந்த கண்ணை வாங்கினதுல அந்த மனுஷன் யூஸே பண்ண கிடையாது, இது ஒர்க் ஆகுமா இல்லையா, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்றது கூட தெரியாது, என்னடா எல்லாமே கேவலமா இருக்கு, இந்த பேங்கை தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டோமேடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது சைரன் சத்தம் அடிக்க ஆரம்பிக்குது. வெளியில இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் அந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போக, உள்ள இது யார் அடிச்சா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட வேகமா வராரு, கத்திக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அக்கௌண்டன்ட் இன்னும் ஒரு தனி அறையில இருக்காங்க, இவங்க கிட்ட மாட்டாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப மாட்டிட்டாங்க, பலார்னு ஒரு அறையை கொடுத்து 4
ஓரமா உட்கார வைக்க அப்படியே கட் பண்ணா பொதுமக்கள் நிறைய பேர் அந்த இடத்துக்கு குவிஞ்சிடுறாங்க. போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. அஜித் அப்படின்றவரோட தலைமையில இந்த ஆபரேஷன் கையில் எடுக்கப்படுது. அந்த நபர் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன பிளானோட இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு நபர் மட்டும் இவர்கிட்ட ஓடி வந்து, சார் நான் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல அந்த இடத்துல இருந்து தப்பிச்சேன்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு பணம் போடணும், அதாவது பேங்க்ல பணம் போடணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர் உள்ள போக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆகணும் இல்லையா, அதுக்கு பேனா கேட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. யாருமே தரதா தெரியல. இதனால ஹீரோ இருக்காரு, அப்போ அந்த இடத்துக்கு போய் அவர் அனலைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட கேட்க போகும்போது அவரும் என்கிட்ட பேனலாம் இல்ல, என்கிட்ட இருக்க பேனா எழுதாது, இதனால நீ வேற ஆள்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அந்த மனுஷன் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாரு. ரெஸ்பான்ஸ் இல்ல. இதனால வெளிய பேனா வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. அந்த சமயத்துல தான் ராபரி பண்றவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பேனாவால நான் தப்பிச்ச சர்க்கு, இல்லைன்னா நானும் உள்ளதா இருந்திருப்பேன். நல்ல வேலையா என்னோட குலதெய்வம் தான் எனக்கு காப்பாத்தி இருக்குன்னு சொல்ல இருக்கிற கடுப்புல அவன் வேற, ஆமா உள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் அங்க பேங்க்ல ஹாஸ்டேஜஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர் குத்து மதிப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரின்னு இவர் அனுப்பி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி பேங்க் உள்ள போக ஆரம்பிக்குது. அவர் எல்லாரையும் புடிச்சு உட்கார வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. பணம் இல்ல, போலீஸ் வேற வெளியே வந்துட்டாங்க. இங்கிருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கும்போது அங்க இருக்க ஒரே நபர், சார் 4 மணி ஆயிடுச்சு, டீ குடிச்சே ஆகணும் சார், நான் ஒரு அடிக்ட் சார்னு சொல்ல இவருக்கு செம்ம கடுப்பு. நான் வந்த வேலை என்னன்னு தெரியுமாடா, என்னடா என்ன டீ எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லாம டீ போட்டு அவங்களை அப்படியே சால்வ் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் யூடியூப்ல பிரபலமா இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு இந்த பேங்க்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் கிடைக்குது. சோ எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால இது யாருமே கவர் பண்ண மாட்டாங்க. இங்க நம்ம போனோம் அப்படின்னா அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்க அப்படியே கற்பனை அஜித் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் உள்ள இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பீக்கர் மூலமா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களை நாங்க சுத்தி வச்சிடும், அது மட்டும் இல்லாம அந்த டோர் வெளியில இருந்து திறந்தா மட்டும்தான் திறக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிடுச்சு. சோ உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, சரணடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவா யோசிக்கிறாரு. அவனுக்கு கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. உள்ள இருக்க எல்லாருக்குமே, அதாவது புடிச்சு வச்சிருக்க எல்லாருக்குமே டைம் ஆகிக்கிட்டே போகுது, பசி எடுக்கும் இல்லையா. இதனால ஒரு சின்ன பேப்பர்ல யார் யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு மாதிரி ஒரு லிஸ்ட் தூக்கி வெளியில போறாரு. அந்த சாப்பாடு எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல இல்லையா. போலீஸ்காரர் அதை பண்ணிக்கிட்டே இருக்க இங்க இருக்க, அதாவது உள்ள புடிச்சு வச்சிருக்கவங்களோட ஒரு போனை வாங்கி ஹீரோ நம்பரை ஷேர் பண்ணி அது மூலமா போலீஸ்காரரோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அது மூலமா உள்ள நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உள்ள இருக்க ஒவ்வொருத்தரும் இறந்துகிட்டே இருப்பாங்க, எனக்கு இந்த மனிதாபிமானம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, சோ என்னோட டிமாண்ட் வர வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு தான் நல்லது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு இங்க இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே அக்கௌண்டன்ட் கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்கள பார்த்தது இவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. அடியவர் அடிச்சிட்டாரு. இதனால வலிக்குதா, சரி நீங்க சாப்பிடுங்க, இனிமேல் உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்த வேலையை மறந்து இவங்க கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கன் எடுத்து ஓரமா வைக்கிறார். இந்த விஷயத்த அவரோட ஆளுங்களா பாக்குறாங்க. அப்படியே கற்பனை அந்த கன் எப்படி வாங்கினாங்க அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக். சோ இந்த ஒரு பர்டிகுலர் பேங்க் கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பாக்கியலட்சுமி பேங்க் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ சும்மா போனோம் அப்படின்னா ஒருத்தனும் வதிக்க மாட்டான், இந்த கத்தி கம்பு அப்படின்லாம் வேலைக்கே ஆகாது. இதனால ஒரு கன்னை வாங்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கேற்ற தரகர்கிட்ட போய் டீல பேசும்போது அந்த மனுஷன் ஒரு நாளைக்கு 30,000 ரூபான்னு ஒரு கன்னை காமிக்க இது இவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இதனால வேற கண்ணு காமிக்க முடியுமா, சுத்தி முத்தி ஒரு 10 கன்னு கிட்ட எடுத்து வைக்கிறாரு. எல்லாமே வாடகை அதிகமா இருக்கு, ஆனா நாங்க போறது சின்ன பேங்க், இதை விட சின்ன ரேட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்க இதை விட சின்ன ரேட்லாம் நமக்கு இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புகடான்னு சொல்ல அப்பதான் கீழே ஒரு துப்பாக்கி இருக்கிறத பாக்குறாரு. இதை நாங்க எடுத்துக்குவான்னு கேட்க அது என்னோட குழந்தை வச்சு விளையாடுறது, அது ஒர்க் ஆகாம போய் ரொம்ப நாள் ஆச்சு, இது ஆனா உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி ஃப்ரீயாவே எடுத்துக்கோங்கடான்னு சொல்ல இவர் டிமாண்ட் பண்ணி ஆனா ஒரு 2 புல்லட் மட்டும் தர முடியுமா, அதை வச்சு நாங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறோம்னு சொல்ல நான் தரேன், ஆனா நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா என் பேரை சொல்லக்கூடாது, இந்த கண்ணு கொஞ்சம் கோளாறான கண்ணு, எப்ப சுடும் எப்ப சுடாதுன்னு தெரியாது, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாப்ல. சோ அந்த கண்ணை வச்சுதான் இங்க இருக்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, லைட்டா ஒரு மேல சாயறாங்க. என்ன பேசுனதுக்கே மயங்கிட்டா, அவ்வளவுதான் காதல்ல விழுந்துட்டா போலியே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசலான்னு போக அந்த சமயத்துலதான் கூட இருக்க எல்லாருமே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸ்காரன் வேலையை பார்த்து விட்டுட்டா இதுல மயக்க மருந்து கலந்துட்டான் அப்படின்ற விஷயம் இங்க நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்துல ஹீரோ மட்டும் அந்த ஃபுட்டை சாப்பிடல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்த வேலையை பார்க்காம இங்க டைவர்ட் ஆயிட்டாலே அந்த பொண்ணு
பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருந்ததால இவர் சாப்பிடல. இது எல்லாமே தெரியாத போலீஸ்கார டீமும் அவ்வளவுதான், கன்ஃபார்ம் அவனுங்க மயங்கி இருக்கணும். சோ உள்ள ஆளுங்களோட போய் மொத்தமா முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி போக ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. உள்ள நெருங்கிட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பட்டுன்னு ஒருத்தரை கூட்டு போய் நிறுத்துறாரு. அது யார் எவர் அப்படின்றதுல காமிக்கல. போலீஸ்காரங்களுக்கு அங்க நிழல் மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. நீங்க எங்களே ஏமாத்த பாத்தீங்களா, இதனால ஒருத்தன் சாக போறா அப்படின்ற மாதிரி கன் எடுத்து பல முறை சுட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஷூட் ஆகல, ஒர்க் ஆகலையோ, அவன் சொன்னது உண்மையா போச்சு, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தட்டிக்கிட்டு அழுத்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கன்னு ஃபயர் ஆகுது. அந்த டெட் பாடி கீழே வருது. சோ யார் இறந்து போனா அப்படின்றது தெரியாம எல்லா மக்களும் கதற ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கிறது எங்களோட சொந்தங்கள். இந்த போலீஸ்காரர் எடுத்த தப்பான முடிவால ஒருத்தரை இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க போலீஸ்காரரும் ரெக்ரெட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள திருவிழா அப்படின்றதுனால நிறைய மக்கள் கூடியிருப்பாங்க. அந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லா போலீஸ்காரங்களும் போயிட்டு இருப்பாங்க. இதனால 7 போலீஸை வச்சுதான் இந்த பெரிய ராபரியை அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சனை வேணாம் அப்படின்றதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இறந்து போற நபர் யார் அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட கேட்கும்போது அந்த மனுஷன் சுத்தி முத்தி பாக்குறாரு. இப்ப நான் ரிவீல் பண்ணல, காலையில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப கட் பண்ணி ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் காமிச்சாங்க இல்லையா, அந்த மனுஷன் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வராரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சுத்தி முத்தி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இது நேரம் வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாருக்கிட்டும் கேட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவர மாதிரியே ஒருத்தருக்கு ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்றது ஆசை. சார் நீங்க யூடியூப்ல ஒரு ரிப்போர்ட்டர் தானே, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஸ்டோரியா எழுதி வச்சிருக்கேன். இது வரைக்கும் நடந்தது அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு விலங்கா போர்ட்ரேட் பண்ணி எழுதி வச்சிருப்பாப்ல. சோ இது எல்லாத்தையும் அந்த மனுஷன் பாக்குறாரு. இவன் கிட்ட சரக்கு இருக்கு, சோ இவனை கூட வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி. தம்பி நீ இந்த கேஸ்க்கு என் கூட ஒர்க் பண்றியா, அதுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்குற மாதிரி சொல்ல இவர் சம்மதிக்கிறார். அப்படியே கட் பண்ண போலீஸ்காரர் யாரோ ஒரு மர்ம நபருக்கு போன் பண்றாரு. இங்க எக்கு தப்பான விஷயங்கள் போக்கிட்டு இருக்கு, எது எப்படியோ நம்ம வேலை நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இந்த ரிப்போர்ட்டர் அவரை போய் சந்திக்கிறார் அப்படின்ற விஷயங்களை இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி மறுபடியும் பேங்க்ல இருக்க ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. நேத்து கொலை பண்ணது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா இந்த மனுஷன மாதிரியே ஒரு போர்டு இருக்கும், பேங்க் அப்படின்றதுனால அது மாதிரி இருக்கிறதுல சகஜம். சோ அந்த போர்டை வச்சுதான் ஆக்டிங் எல்லாத்தையும் பண்ணாரு. இது எல்லாமே இப்படிதான் நடந்தது. இன்னொரு தடவை முட்டாள்தனமா எதனா பண்ணு நினைச்சேன்னு வையா, இது உண்மையா நடக்கும், உண்மையா ஒருத்தர் சாவாங்க. சோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோப்பா, இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபுட் வரணும்னு சொல்ல இந்த வாட்டி எதுவும் கலக்காம ஃபுட் வர ஆரம்பிக்குது. சோ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நிறைய பேர் பிடிச்சி வச்சிருக்கா இல்லையா, அதுல ஒருத்த மட்டும் யூடியூப்ல ஒரு பெரிய சேனல் வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ஹீரோ கவனிக்கிறாரு. ட்ரெண்டிங் கிண்டிங் ஏதோ பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா என்னடான்னு கேட்கும்போது, இல்ல ட்ரெண்டிங் அப்படின்னா எங்க பார்த்தாலும் நம்ம வீடியோ தான் வரும், இப்ப நீங்க ஏதாவது பேசி வீடியோ போட்டீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்ல இவருக்கு இது ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. நம்ம இந்த பேங்க்ல கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தோம், ஒண்ணுமே இல்ல, இதனால இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல ஒரு ஃபன்னான சம்பவம் நடந்திருக்கும், அதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது இவங்க இப்ப மாஸ்க் கட்டிட்டு நிக்கிறாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹீரோ கிட்ட ஒருத்தர் டீ கேட்டு இருப்பாரு. அந்த நபர் டீ கொண்டு வந்து கொடுக்கும் போது டீ குடிக்கிற ஆசையில பட்டுன்னு ஹீரோ அந்த மாஸ்க் கட்டிட்டு இருப்பாரு. எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால இவர் என்ன பண்றாருன்னா, நான் மாட்டினா என் நண்பர்களும் மாட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மாஸ்கை அவுத்து விட்டாப்ல. சோ மாஸ்க் இல்லாம இப்போ இவங்க நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இதனால இதை வச்ச மேனேஜ் பண்ணி பண்ணா அப்படின்ற மாதிரிதான் வேலைகளை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த வீடியோக்கு வந்தோம் அப்படின்னா, நாங்க இந்த பேங்க்ல கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தோம், எங்க கெட்ட நேரம் ஒரே ஒரு கட்டு தான் இருந்தது, அதை வச்சு பெட்ரோல் தான் போட முடியும், இதை வச்சு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து தப்பு பண்ணிட்டோம். இதனால பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சரி, பாத்துக்கிட்டு இருக்க மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் சரி, எங்களுக்கு தேவையானது எல்லாமே 1 இல்ல 5 கேட்போமா, இல்ல 10 இல்ல 25 அப்படின்ற மாதிரி கூட இருக்க எல்லார்கிட்டையும் மிங்கிள் பண்ணிட்டு 25 கோடி கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க இவங்க கேட்கறது 25 லட்சம். ஆடியன்ஸ் அதாவது இதை யூடியூப்ல பார்த்தவங்க என்னையா 25 லட்சம் கேட்கறான், இவனுங்கெல்லாம் உண்மையில திருடனுக்கு தானா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கும்போது இவரோட வீடியோ எண்ட் ஆகுது. இது வைரல் ஆகிக்கிட்டே இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ உள்ள வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு மினி பூச்சி இவரோட லைன்ல கிராஸ் பண்ண ஆரம்பிக்குது. எங்கேயோ பறந்துகிட்டே இருக்கு. இந்த பூச்சி அடிக்கடி என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்பதான் இவருக்கு ஒரு பயங்கரமான மேட்டர் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, லாக்கர்ல போய் ஒரு பர்டிகுலர் இடத்த செக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே இன்னொரு லாக்கர் இருக்கு. இதை அந்த பூச்சி தான் காட்டி கொடுத்துச்சு. சோ முதல் வேலையை அங்க இருக்க எல்லா ஸ்டேஜஸும் எடுத்து ஒரு ரூம்ல போட்டுடுறாங்க. மேனேஜரையும் அந்த அக்கௌண்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கூப்பிட்டு போய் தங்கம் மறைச்சிட்டீங்களே, இங்க என்ன இருக்கு இது நாள் வரைக்கும் நீங்க பாக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் அப்படி இப்படின்னு நடிச்சு பாக்குறாரு. மூக்குல ஒரே குத்து, ரத்தம் வந்ததும் பயந்து போறாரு. சாவி எடுத்து கொடுக்கறாரு. அது திறந்து போய் ஹீரோ பார்க்க ஒரு சூப்பர்பான ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான பணங்கள். அது ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த செல்லாத 1000 ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, அது இருக்கு. அதை பாக்குறாரு. முதல்ல சந்தோஷமா இருந்தாலும் இதுதான் செல்லாது,
சரி நம்ம அடுத்த பக்கத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி போக எக்கச்சக்கமான பணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த இவரோட நண்பர்கிட்ட சொல்லும் போது அவங்க ஓடி வராங்க. பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குச்சிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல மினிஸ்டர் டிவி நியூஸ் சேனல்ல ஒரு அறிக்கையை வெளியிட ஆரம்பிக்கிறாரு. மக்களோட உயிர் முக்கியம், இதனால அந்த 25 லட்சத்தை கொடுக்குறோம், அது அங்க இருக்க எல்லாருமே வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த 25 லட்சத்தோட அவங்களோட ஆயுட்காலமும் அதாவது தண்டனை காலமும் குறைக்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லி அறிக்கையை விட்டுக்கிட்டே இருக்க இங்க கட்டுக்கட்டா பணங்கள் அதை தூக்கி போட்டு ரொம்ப சந்தோஷத்துல கொண்டாடிக்கிட்டே இருக்கும்போது மேனேஜரையும் அக்கௌண்டன்ட்டையும் மறந்துடுறாங்க. மேனேஜர் இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த அக்கௌண்டன்ட் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அவங்கள கம்பல் பண்ணி இழுத்துக்கிட்டு பட்டுன்னு லாக்கர் ரூம் சாத்திட்டார். சோ திருட்டு கும்பல் மொத்தமா லாக்கர் ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க. இவங்க இப்ப வெளியே இருக்காங்க. மேனேஜர் ஒரு ஹீரோவா இங்க ஆயிட்டார். தன்னை ஒரு ஹீரோவா உணர ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா டான்ஸ் எல்லாத்தையும் ஆடிட்டு கன் எடுத்துக்கிட்டு எல்லா மக்களையும் அங்கிருந்து கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி லைட்டா ஷட்டரை திறக்க போலீஸ்காரங்க போத கொண்டு பப்ளிக் வரைக்கும் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. உள்ள இருந்து ஆளுங்க வராங்க போலியே அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வந்து எல்லாருமே அப்படியே ரிவர்ஸ் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபயர் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்டதும் வெளியில இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. ஷட்டரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படி உள்ள யார் இதை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. சோ ஹீரோயின் இருக்காங்களே அக்கௌண்டன்ட், அவங்க தான் அந்த கன் எடுத்து இவங்க எல்லாரையும் மிரட்டி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னு புரியல. எதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களை சுட்டுடுவேன், அமைதியா இருங்க பொறுமையா போய் அந்த லாக்கர் ரூம் திறந்து விட எல்லாரும் பயங்கர கோபத்துல வெளியே வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் தான் தங்களை காப்பாத்தி இருக்காங்க, எதனால பண்ணாங்க அப்படின்றது புரியல. இருந்தாலும் ஒரு நன்றியை சொல்லிட்டு முதல் வேலையா மேனேஜர் இருக்காப்ல இல்லையா, பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. மொத்த கண்ட்ரோலையும் மறுபடியும் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஹீரோயின் கிட்ட போய் எதுக்காக நீங்க இதை பண்ணீங்கன்னு கேட்க அவங்க ஒரு காரணத்துக்காக தான் பண்ண, அந்த காரணத்தை என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்ல இவர் அப்படி பெருசா எடுத்துக்கல. கட் பண்ண வெளியில இருக்கவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த ரிப்போர்ட்டர் இருக்கா இல்லையா, அவர் அந்த போலீஸ்காரரோட போன்ல பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். உள்ள ஃபயர் சவுண்ட் வர கேட்டது. இதனால அந்த போலீஸ்காரர் போன் பண்ணி உள்ள என்ன நடக்குது, யாருக்காவது ஆபத்தா அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷனா அப்படி இப்படின்னு மழுப்பிட்டு சரிப்பா அதெல்லாம் விடு, உள்ள அவ்வளவு பணம் இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டோம், இப்போ இங்க இருந்து வெளியில போனோம் அப்படின்னா எங்களுக்கு 2 போட்டு, அதாவது இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய ஆறு மாதிரி இருக்கு, அங்க இருக்கிறதுல ஒரு 2 போட்டு, அதாவது போட்டுக்கு மேல 2 ஹெலிகாப்டர் வேணும்னு கேட்க போலீஸ்காரரும் பட்டுன்னு சம்மதம் சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரத்துல நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. 2 மணி நேரமா, இப்பதான் நம்ம அவ்வளவு பணத்தை பார்த்திருக்கோம், 2 மணி நேரத்துக்குள்ள இது முடியாது, சரிப்பான டைம் மட்டும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையும் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மேனேஜர் கிட்ட இவ்வளவு பணம் எப்படிடா வந்தது அப்படின்னு மாதிரியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவர் அதுக்கான காரணத்தையும், அதே சமயத்துல இந்த மினிஸ்டர் தலைமையில ஒரு மீட்டிங் போகுது, அங்கேயும் நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சூப்பரான விஷயம் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல அதாவது இந்த கிராம வங்கியில நிறைய ஸ்கீம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் கிட்ட இந்த கவர்மெண்ட் நிறைய முறை விளம்பரங்களை கொண்டு போய் சேர்த்துது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மக்கள் இங்க வந்து நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்கன்னு இருக்கும். அண்ட் இதை எல்லாத்தையும் கணக்கு காமிச்சு இவங்களோட பிளாக் மணி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இவங்க இங்க கொண்டு வந்து ஸ்டோர் பண்றாங்க. ஸோ 1000 கோடி கிட்ட அங்க இருக்கு. அண்ட் இது எல்லாமே எலெக்ஷனுக்காக பயன்படுத்த போறது அப்படின்ற மாதிரி இங்க அந்த அரசியல்வாதிகள் அந்த பணம், அதாவது உள்ள இருக்க பணமும் நம்மளோட டாக்குமெண்ட்டும் வெளியே வந்ததுன்னா இந்த மொத்த அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிடும், சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை கத்திக்கிட்டே இருக்கு. இங்க இருக்க மேனேஜரும் இந்த பணத்தை நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட சாவை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல, கண்ணெதிரில் இவ்வளவு பணங்களை பார்த்துட்டு யாராவது சும்மா விட்டு போக முடியுமா, இதனால அந்த ஹெலிகாப்டர் பிளான் எல்லாத்தையும் மொத்தமா வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் யூடியூப் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க தப்பான வேலையை பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பின்னாடி இருந்து போட்டோ எல்லாமே எடுத்து அந்த வீடியோல காமிக்கும் போது இந்த இஷ்யூ பயங்கர வைரல் ஆயிடுது. போலீஸ்காரர் என்ன பண்ணலான்னு இருக்கும்போது அந்த மினிஸ்டர் கூட இருக்க ஒரு லேடி போன் பண்றாங்க, உன்னால பண்ண முடிஞ்சா இந்த வேலைகளை பண்ணி முடி, இல்லைன்னா முடி, இந்த கேஸ மிலிட்டரிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்ல போலீஸ்காரரோட மைண்ட்ல என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கத்தனா இந்த சைடு அந்த ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க அந்த நிறைய கார்பேஜ் எல்லாம் இருக்கிறத பாக்குறாங்க, பயங்கரமா துர்நாட்டம் அடிக்குது. இதனால ரிக்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வெளியே போட முடியுமான்னு கேட்க பட்டுன்னு ஹீரோக்கு ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. இந்த பணத்தை எல்லாத்தையும் நம்ம ஏன் இதுல போட்டு அனுப்ப கூடாது, 10ஓட 11 அதையும் போட்டுடலாமே அப்படின்ற மாதிரி இந்த குப்பை கவர் எல்லாத்தையும் கேட்கிறாரு. இதுல போட்டு அனுப்பலாமா அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்க, சோ வெளியில இங்க இருந்து போச்சு அப்படின்னா போலீஸ்காரங்க செக் பண்றது கன்ஃபார்ம், இதனால மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் முதல்ல ஒரு போலீஸ்காரர் கூப்பிட்டு பேசினார் இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஹீரோட டீம் ஒரு வேலையை
பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியில அட்வொகேட்டோட கார் நின்றுருக்கும், அதை ஆட்டைய போட்டுட்டு இந்த ராபரிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அட்வொகேட்டும் என்னோட கார் மட்டும் இங்க வரலன்னு வையா உன் வேலையை புடிங்கி விட்டுருவேண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பாப்ல. இதனால அந்த காரை தேடி இவர் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சைடு உள்ள புடிச்சு வச்சிருக்க மக்கள் கிட்ட போக ஆரம்பிக்குது. மொத்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே சுருளா கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல ஹீரோயின் கூட அதே பேங்க்ல வேலை செய்யற ஒரு நபருக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த நபர் நிறைய பணத்தை இவங்களுக்கு கடனா கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். 18 லட்சம் கிட்ட கடன் கொடுத்திருக்காரு. அதனால கடன் திருப்பி தர முடியல அப்படின்ற காரணத்துக்காக இவங்களோட அப்பா மூலமா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்போ இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டாக் வந்ததால இவங்க 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. இதை ஹீரோ தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி போய் அந்த நபரை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் செம்ம கடுப்பாகிறாங்க. இங்க இருக்க எல்லாரும் மேலும் நீ கை வச்சுக்கிட்டே இருக்க, அந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து பணத்தை தூக்கிட்டு எங்களை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இந்த விஷயத்த மேனேஜர் கவனிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவனுக்கு உதவி பண்ண, இப்போ எங்களுக்கு சாதகமா பேசுற. அவனுங்களை விட எனக்கு உன்னை பார்த்ததா பயமா இருக்கு. உண்மையை சொல்லு, நீயும் அவங்களோட ஆள் தானே? நீ அவனை லவ் பண்றதானே அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களோட முகம் ரொம்ப கேவலமா போக ஆரம்பிக்குது. இவனெல்லாம் போய் நான் லவ் பண்ணுவேனா, இவனுக்கு உதவுன அப்படின்றதுக்காக நான் இவங்கால ஆயிடுவேன்னு சொல்ல ஹீரோக்கு இது ஒரு மாதிரி அசிங்கம் ஆயிடுச்சு. இவனெல்லாம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. இதனால பயங்கர சோகத்துல இருக்கும்போது அவங்க எதுக்காக உதவி பண்ணாங்க அப்படின்றத ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க பல பேரோட இல்லீகலான பணங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்ல இருக்குன்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே அங்க இருக்க பேங்க்ல இருக்கவங்களுக்கு தெரியும். சோ என்னைக்காவது ஒரு நாள் இது மீடியால பிடிபடாத எல்லாரும் இதை எடுத்துட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே கரப்டடான பணம். அந்த டைம்ல தான் இவங்க கடவுள் மாதிரி ஒருத்தர் உள்ள என்டர் ஆகிறத கவனிக்கிறாங்க. சோ அது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். ஹீரோ வந்த உடனே இது வெளி உலகத்துக்கு தெரிய போகுது, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா இது அப்படியே மூடி மறைக்கிற மாதிரி ஹீரோ மாட்டிக்கிட்டார். இதனால வேற வழி இல்லாம தான் இவங்க அவருக்கு காப்பாத்தினாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்க இந்த சைடு ஹீரோ கண்ணீரோட, ஏன்னா இவங்க பந்தயத்தை எல்லாத்தையும் வச்சு தான் மேல காதல் அப்படின்ற ஒரு தாட்ல இருந்திருப்பாரு. இப்போ இவங்க ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு திருட அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால ரொம்ப சோகத்துல உட்காந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. அந்த பாடலோட முடிவில் ஒரு வயசான நபர் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சந்திக்கிறாரு. தம்பி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, என்னோட வீட்டுல எங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க தம்பி, வெளிநாட்டுல போய் செட்டில்ட் ஆயிட்டாங்க. என்னோட மனைவியை பார்த்துக்க இப்ப யாருமே இல்ல, உடம்புக்கு முடியாம இருக்கா. பணத்தை கேட்டு அங்க இங்க அழிஞ்சுக்கிட்டே இருந்த, இங்க இந்த இவ்வளவு பணத்தை வச்சிருக்கல தம்பி, இந்த ஒரே ஒரு கட்டை கொடுத்த அப்படின்னா என்னோட மனைவியோட உயிரை நான் காப்பாத்திருவேன் தம்பின்னு உருகி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஒரு கட்டை கொடுத்தேன். பின்னாடியே இன்னொரு நபர் வர ஆரம்பிக்கிறாரு. அந்த வயசானவருக்கு கொடுத்தீங்க அப்படின்றதுனால நான் கேட்கல, என்னோட விவசாயத்தை நம்பிதான் நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த விவசாயத்துக்கு சரியான விலை போகாததால என் குடும்பமே கடன் பிரச்சனையில போயிடுச்சு. தரகர்களுக்கு மட்டும்தான் எங்க வாழ்க்கை இருக்கு. இதனால இந்த பணத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கடன்காரங்க கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. அதனாலதான் இன்னைக்கு கூட பேங்க்ல லோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நீ உதவுன அப்படின்னா அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியும்னு சொல்ல ஒரு 2 கட்டு பணத்தை கொடுக்குறாரு. சோ இப்படி அங்க இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் வரைக்கும் ஹீரோயின் கிட்ட இவன் ஒரு திருட, ஒரு ஆப்டால் ஒரு திருட அப்படின்ற மாதிரி திட்டுக்களை வாங்கிட்டு இருந்தாரு. இதுல இருந்து இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க உள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வீடியோ வெளியிட்டு இருப்பா இல்லையா, அந்த வீடியோல ஒரு வைட்டலான எவிடன்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அவங்க இந்த கார்ல வந்து உள்ள கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்போ அவங்க மாஸ்க தான் போட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஹீரோ வெளியிட்ட வீடியோவில் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சோ ஹீரோட கேங்கே அவரு உள்ள இருக்க அந்த பிணை கைதிகளா போர்ட்ரேட் பண்ணிட்டாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் கிட்ட. ஆனா வண்டியில 6 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒருத்தங்க இருக்கா, இந்த ட்ரெஸ் மட்டும் மேட்ச் ஆகலையே அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு பெண்ணால துப்பு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாரியா, அவர் கேஷுவலா ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு. அதுல 6வது ஆளோட ட்ரெஸ் பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வெளியில இருக்க யாரோ ஒருத்தர் தான் உள்ள இருக்கிறவங்களுக்கு கூட இருந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ரிப்போர்ட்டர் ஊருக்குள்ள திருவிழா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு நபரை பாக்குறாரு. அந்த நபர் யார் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க ஒரு லோக்கல் ஆளை வேலைக்கு வச்சாரு இல்லையா, அவர் தான். என்னப்பா பாட்டி உடம்பு சரியில்லைன்னு பட்டுன்னு கிளம்புனா, இங்க வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க, உன்னோட பேக விட்டு வந்துட்டியப்பா அப்படின்ற மாதிரி பேக புடிச்சு கொடுத்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்க 2 ட்விஸ்ட் வெளிவர ஆரம்பிக்குது. முதல் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பேக வாங்கினா இல்லையா அந்த மனுஷன் தான் ஹீரோவோட டீம்ல இருந்த நபர். உள்ள 5 பேர் போயிருப்பாங்க, வெளியில ஒரு விட்டுட்டு நாங்க வந்ததும் வண்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டா இருக்கும்போது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சதும் ஆளுங்க கேதர் ஆயிட்டு இருப்பாங்க. இவர் ஆளுங்களோட ஆளுங்களா மிங்கிள் ஆயிட்டார். அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள இல்லீகலான பணம் இருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியும். சோ இது எல்லாத்தையும் அந்த பெரிய ரிப்போர்ட்டர் கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது ரிப்போர்ட்டர் இன்னொரு ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறார். சோ இந்த பிளான் எல்லாமே, அதாவது உள்ள பணம் இருக்கு, அந்த பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க
போடுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சுரங்கத்தை போட்டு பிளான போட்டுக்கிட்டு இருப்பாப்ல. அது 6 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. அது யார் அப்படின்னா இது நேரம் வரைக்கும் இந்த போலீஸ்காரரா காமிச்சாங்க இல்லையா, அந்த மனுஷன் தான். போலீஸ்காரர் நினைச்சிருந்தார் அப்படின்னா இந்த திருட்டு கும்பல ஒரே நாள்ல முடிச்சிருக்க முடியும். ஆனா இவர் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் வேற ஒரு இடத்துல இருந்து ஆளுங்களை வச்சு டனல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி போட்டுக்கிட்டே இருந்திருக்கும் போது குறுக்குல ஒரு பாறை இருந்திருக்கு. அந்த பாறை தோண்ட டிலே ஆகும் இல்லையா, அந்த நாட்கள்ல இங்கே ஒரு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு உதவுறதும் பேங்குக்குள்ளே இருக்க ஒரு நபர் அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ அந்த மனுஷன் அங்க பிளான் போட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க உள்ள பூந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. அந்த பணத்தை என்னடா பண்ணீங்கன்னு கேட்கும்போது பட்டனே இவருக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. சார் எனக்கு மார்க் பண்ண டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த பென்ட்ரைவ்ல இருக்கு அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டு ஓடி போக இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரர்கிட்ட போக ஆரம்பிக்குது. வெளியில என்னதான் பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து எல்லா மக்களும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. மக்களோட மக்களாதான் அந்த ராபரி பண்ணாங்க இல்லையா, அவங்க மிங்கிள் ஆயிட்டாங்க. இதனால ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்திருப்பாங்க. குழப்பத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்னு மாதிரி உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒருத்தரும் கிடையாது. மேனேஜர் முதற்கொண்டு சார் அவங்க உள்ளதான் இருந்தானுங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. குழம்பி போறாரு. எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க பட்டுன்னு இவருக்கு ஒரு டவுட் ஒன்று வர ஆரம்பிக்குது. அந்த வீடியோல எல்லாம் ஹீரோட பேர் டைகர் அப்படின்னு மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். இதனால டைகர் அப்படின்ற மாதிரி லைட்டா கூப்பிட்டு டப்புன்னு ஹீரோ திரும்பிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு. போலீஸ்காரங்க போட்டு அடி அடிக்கிறாங்க. உன் கூட இருந்தவன்டா உன்னை அடிக்கிற அடியில அவனுங்க வெளியே வரணும்டா அப்படின்னு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள நடந்த சில விஷயங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் யாரையுமே சேஃபா கொண்டு போகணும், உங்களோட பணம் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு மாதிரி பேசிட்டு ஒன்னா வந்தோம் ஒன்னா போக போறோம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் வாங்கிட்டு வெளியே வந்திருப்பாங்க. சோ ஹீரோ இங்க அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஒருத்தர தாரா முன் வந்து நான் தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க இவ்வளவுதான் மாட்டிக்கிட்டானுங்க. இவங்களை எல்லாரையும் வண்டியில ஏற்றி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவும் நாங்க திருடிட்டோம் மாட்டிட்டோம், ஆனா நீ இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு, நீ எப்ப மாட்ட போறியோ அப்படின்ற மாதிரி அந்த லாக்கரோட சாவியை கொடுத்துட்டு போக இவருக்கு சந்தேகமா இருக்கு. சோ வேகமா அந்த லாக்கரை போய் பார்க்கும்போது அங்க பணமே இல்லை. பயங்கர கடுப்புல இருக்கும்போது அப்படியே கட் பண்ண சைடு உள்ள சில விஷயங்கள் நடந்திருக்கும். அது என்னன்னு காமிக்கிறாங்க. எத்தனை மக்களுக்கு ஹீரோ உதவ போறாரு. இதனால ஹீரோயின் இருக்காங்களே அவங்க ஒரு வேற லெவலான ஐடியா கொடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா நீங்க ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பயப்படாம போகலாம். காரணம் என்ன அப்படின்னா போலீஸ்காரங்க ஏற்கனவே மொத்த போலீஸும் இங்க வந்து நிக்கிறாங்க. எலெக்ஷன் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இங்க விட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்மியா இருப்பாங்க. சோ நீங்க இங்க தப்பிக்கிறதை விட அங்க போய் தப்பிக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல லிட்டரலி இவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ண ரிப்போர்ட்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு. இதனால இந்த எலெக்ஷனை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மிச்ச பணத்தை எல்லாத்தையுமே போலீஸ்காரர் அதாவது செல்லாத பணங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் கொளுத்தி விட்டாப்ல. இதனால திருடனுங்க அந்த பணத்தை கொளுத்திட்டு நீங்க தப்பிச்சு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஹீரோ போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஆதாரங்களை வச்சிருப்பாரு. அதுல யார் யார் இங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கா அப்படின்ற டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே பக்காவா நீட் அண்ட் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஒருத்தரும் மாட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அவரோட காரையும் தேடிக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனுங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானுங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. ஐயோ காரை தேடி மறுபடியும் போய் ஆக்கணுமா அப்படின்ற கஷ்டத்துல இவர் ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சரி எல்லாருக்கும் எல்லாரோட பங்கும் போயிடுச்சு. அதாவது அந்த உள்ள அந்த பிணை கைதிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மிச்ச பணத்துல உங்களுக்கு ஒரு அப்படின்னு வாயை திறக்கும் போது அந்த மனுஷன் நீங்க ராபரி பண்ணி எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டீங்க, இந்த விஷயமே எல்லாருக்கும் பலிக்காத தம்பி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. சார் நாங்க ராபரி எல்லாம் பண்ணல சார், நமக்கும் மேல இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து திருடி வச்சிருக்காங்க இல்லையா அதை மட்டும் தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்களோட சேனல் மூலமா நிறைய பேருக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது யூடியூப் சேனலாவே இருக்கு இல்லையா, உங்களால இந்த பணத்தை வச்சு ஒரு புது சேனல் அதாவது சேட்டலைட் சேனல் ஆரம்பிச்சு அதுல நிறைய மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வான விஷயங்களை வெளிப்படுத்தலாம் இல்லையா, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஐடியா கொஞ்சம் முக்கியா இருந்தாலும் இதை விட முக்க ஐடியாவை வச்சுதான் நாங்க அந்த பணத்தையே வெளியெடுத்தோம் சார் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது பின்னாடி இந்த பணத்தை எப்படிதான் இவங்க பேங்க்ல இருந்து தூக்குனாங்க அப்படின்ற விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ இவங்க அந்த பேங்க்குள்ள இருக்கும்போது அங்க ஒரு பெரிய எலி ஒன்று பயங்கரமா வேலை காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். இவங்க அதை பிளான் பண்ணி வலையில இருந்து வரும்போது பிடிக்கிறாங்க. அதோட வயிற்றுக்குள்ள ஒரு நூலை கட் பண்ணி திருப்பி அது உள்ளே விடும்போது அந்த வலை வேற ஒரு இடத்துல போகும் இல்லையா, அதை எல்லாத்தையும் வெளியில இருக்க நபர் அதாவது 6வது ஒரு நபர் இருந்தாரு அவர் செட் பண்ணி அங்க வந்து கரெக்டா நின்றுட்டு இருப்பாப்ல. வெளியில சில சாப்பிடுற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டிருப்பாப்ல. சோ மோப்பம் முடிச்சு அது கரெக்டா அங்க போய் நிற்கும் போது நூல் இவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. உள்ள இருந்து வெளியில இருந்து ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. இதனால அப்படியே பணத்தை ஒவ்வொரு கட்டா அது உள்ள அனுப்பி விட்டு மொத்த பணத்தை இந்த 6வது நபர் பண்டில வச்சு எடுத்துட்டு போயிட்டாப்ல. சோ இப்ப
அப்படி ஒரு லோ குவாலிட்டியான பிளானை வச்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.